ஸ்ரீ குருப்யோ நமஹ. நாம் இன்றைய பதிவிலே பார்க்க இருப்பது சகோதர சகோதரி பாசத்தை வலியுறுத்தும் ஒரு பண்டிகையை பற்றித்தான் என்று நாம் பார்க்க இருக்கின்றோம். தீபாவளியுடன் சேர்ந்து வரும் அமாவாசைக்கு பிறகு வரும் த்விதியை திதியையே யமத்விதியை என்று அழைக்கிறோம். ஒரு அன்னையின் வயிற்றில் பிறந்த குழந்தைகளிடம் ஒருவருக்கொருவர் காணப்படும் அன்பும் பாசமும் மிகவும் உயர்வானது. ஒரு பெண் தனது அண்ணன் தம்பிகளிடம் காட்டும் பாசம், தனது அக்கா தங்கையிடம் ஒரு சகோதரன் காட்டும் பாசமும் பரிவும் மிகவும் புனிதமான ஒன்று. இந்த உறவுகளிடம் அன்பையும் பாசத்தையும் வளர்க்கும் விதமாக கொண்டாடப்படும் பண்டிகையே யமத்விதியை. யமன் என்ற பெயரை கேட்டவுடனேயே அவர் செய்யும் செயலால் நமக்கு பயம்தான் நினைவுக்கு வரும். ஆனால் யமனுக்கு தனது சகோதரியான யமுனையிடம் இருக்கும் அன்பும், அதுபோல யமுனா நதிக்கு தனது சகோதரன் மேல் உள்ள பாசமும் மிக புனிதமான ஒன்று. யமனும் யமுனையும் சூரிய தேவனின் குழந்தைகள். யமுனாதேவி ஒரு சமயம் தனது சகோதரனான யமனை தனது வீட்டிற்கு விருந்துக்கு வரவழைத்தாள். யமனும் தனது சகோதரியின் அழைப்பை ஏற்று நிறைய துணிமணிகள், ஆபரணங்கள் முதலிய சீர்களுடன் யமுனையின் இல்லத்திற்கு சென்றார். யமுனையும் தனது கைகளாலேயே பலவித பதார்த்தங்களை தயார் செய்து சாப்பிடச் செய்து உபசரித்தாள். யமனும் நிறைய பரிசு பொருட்களை தந்து சகோதரியை மகிழ்வித்தார். அந்த திருநாள்தான் ஐப்பசி மாதம் தீபாவளிக்கு பிறகு வரும் திதியை திதி. இதை யமத்விதியை நன்னாள். இந்த நன்னாளில் ஆண்கள் ஒவ்வொருவரும் தனது வீட்டில் உணவருந்தாமல் தனது உடன் பிறந்த சகோதரியின் இல்லத்தில்தான் உணவருந்த வேண்டும். அப்போது சகோதரிகளுக்கு பரிசு பொருட்கள் தந்து மகிழ்விக்க வேண்டும். ஏன பகினி ஹஸ்தாத் போக்தவ்யம் புஷ்டிவர்தனம் தானானி ச பிரதேயானி பகினிப்யோ விசேஷதः. இந்த நாளில் ஆணாக பிறந்த ஒவ்வொருவரும் தனது வீட்டில் உணவருந்தாமல் தனது உடன் பிறந்த சகோதரியின் வீட்டில்தான் உணவருந்த வேண்டும். மேலும் சகோதரிகளுக்கு நிறைய பரிசு பொருட்கள் தந்து மகிழ வேண்டும். பெண்ணாக பிறந்தவர்கள் தனது சகோதரரை வீட்டுக்கு அழைத்து விருந்து சாப்பாடு போட வேண்டும். இதனால் ஒருவருக்கொருவர் அன்பும் பாசமும் வளரும் என்றும், இருவருக்கும் நீண்ட ஆயுள், ஆரோக்கியம், உடல் வலிமை, ஐஸ்வர்யம் முதலியவை உண்டாகும் என்றும் பெரியவர்கள் கூறுகிறார்கள். மேலும் யாது போஜயதே நாரி பிராதரம் யுக்மகே திதௌ அர்ச்சயேச்சாபி தாம்பூலைஹி நசா வைதவ்யமாப்னுயாத். எந்த பெண் தனது சகோதரரை நல்ல உணவு, வஸ்திரம், தாம்பூலம் முதலவிகளால் சந்தோஷப்படச் செய்கின்றாலோ அந்த பெண் உடல் நலத்துடனும் தீர்க்க சுமங்கலியாகவும் வாழ்வாள் என்கிறது நமது புராணம். ஆகவே சகோதர சகோதரிகள் இந்த நன்னாளிலே ஒருவருக்கொருவர் அன்பை பகிர்ந்து ஒற்றுமையுடன் வாழ வேண்டும் என்பதை இந்த யமத்விதியை வலியுறுத்துகிறது. அடுத்த பதிவிலே இன்னொரு தலைப்புடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.